visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றி ஒரு வெப்சைட் வலைதளமாகும். இன்னைக்கு இந்த visittemples.com மூலிமா பரமக்குடியில் சின்னக்கடை பகுதியில் சன்னதி தெருவில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவிலுக்கு வடக்கு நோக்கிய ஒரு 5 அடுக்கு ராஜகோபுரம் இருக்குது. கோவிலுக்குள்ள நுழைஞ்சா முதல்ல துவஜஸ்தம்பமும் நெய்வேத்திய பீடமும் இருக்கு. இதுக்கு வலது பக்கத்துல நவக்கிரக சன்னதி வச்சிருக்கா. இடது பக்கத்துல 2 4 கால் மண்டபம், வெவ்வேறு அளவிலான 4 கால் மண்டபம் இருக்கு. இடது பக்கத்துல ராதே கிருஷ்ணா மண்டபம் வச்சிருக்கா. அந்த ராதே கிருஷ்ணா மண்டபத்துல மேற்கு நோக்கிய ஒரு விக்கிரகம் இருக்கு. அது தும்பிக்கை ஆழ்வாரோட விக்கிரகம். இந்த ராதே கிருஷ்ணா மண்டபத்துல இருக்கிற 8 தூண்கள்ல அஷ்டலட்சுமி விக்கிரகங்களை வச்சிருக்கா. அதாவது கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, தானியலட்சுமி, ஐஸ்வர்யலட்சுமி, தனலட்சுமி, ஆதிலட்சுமி, விஜயலட்சுமி மற்றும் வீரலட்சுமி விக்கிரகங்கள் காணப்படுறது. துவஜஸ்தம்பம் மற்றும் நெய்வேத்திய பீடத்தை கடந்து பக்தர்கள் நேரம் அப்படியே மூலஸ்தானத்துக்கு போக முடியாது. இடது பக்கமாக திரும்பி பிரதட்சணமாக தான் சில படி ஏறி தான் போகணும். அங்கே தெற்கு நோக்கிய ஒரு கருடாழ்வார் சன்னதி மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி இருக்கார். கருடாழ்வார் சன்னதி பக்கத்திலேயே இருக்கிற மண்டபத்தில் துலாபார வசதி வச்சிருக்கா. அங்கே கோவிலோட வாகனங்கள்லாம் அடுக்கி வச்சிருக்கா. வழக்கமாக பிற கோயில்களில் மூலஸ்தானம் போகிற வழியில் துவாரபாலகர்கள் விக்கிரகம் வச்சிருப்பா. இங்கே துவாரபாலகர்கள் விக்கிரகத்துக்கு மாறா இங்கே ஆஞ்சநேயர் மற்றும் கருடாழ்வாரோட படத்தை வரைஞ்சி வச்சிருக்கா 2 பக்கத்துலேயும். இதே மாதிரி இந்த கோவிலோட பிற இடங்கள்லையும் செவுத்துல இது மாதிரி தெய்வீக படங்கள்லாம் வரைஞ்சி வச்சிருக்கா கையால். இந்த பரமக்குடி கோயிலில் சுந்தரராஜ பெருமாள் மூலஸ்தானத்தில் ஸ்ரீதேவி பூதேவியோட வடக்கு நோக்கி காணப்படுறார். ரொம்ப கம்பீரமாக காட்சியளிக்கிறார் பக்தர்கள் கண்ணுக்கு. அதே மூலஸ்தானத்தில் சுந்தரராஜ பெருமாளோட உற்சவமூர்த்தி விக்கிரகங்களும் வச்சிருக்கா. சுந்தரராஜ பெருமாள் கோயிலில் சோபான மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குது. இங்கே தான் தாயாரோட விக்கிரகத்தை வச்சு அலங்கரிக்கிறது வழக்கம். இந்த மண்டபத்தில் மேற்கு நோக்கி ஆழ்வார்கள் விக்கிரகங்கள்லாம் வச்சுருக்கா. ஆழ்வார்கள் விக்கிரகம்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், குலசேகர ஆழ்வார், நம்மாழ்வார், திருமழிசை ஆழ்வார், பெரியாழ்வார், மதுரகவி ஆழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், ராமானுஜர் மற்றும் தேசிகர் விக்கிரகங்கள் இருக்கு. இந்த சோபான மண்டபத்தோட ஒரு பக்கத்துல ஆழ்வார்கள் விக்கிரகம் இருக்குன்னு அதுக்கு எதிர் திசையில, அதாவது கிழக்க பார்த்த மாதிரி நாகதேவதைகள் விக்கிரகங்களை வரிசையா அடுக்கி வச்சிருக்கா. பல நாகதேவதை விக்கிரகங்கள் இருக்கு. மூலவர் சன்னதி மாதிரியே இந்த கோயில்ல தாயார் சன்னதியும் வடக்கு நோக்கி இருக்கு. பல படிகள் மேலே ஏறிதான் தாயார் சன்னதிக்கு போனோம். தாயார் வடக்கு நோக்கி காணப்படுறா. தாயார் சன்னதி வாசல்ல 2 துவாரபாலகிகள் விக்கிரகம் இருக்கு. துவாரபாலகிகளுக்கு இங்க பேரு பிரசண்டினி, சண்டினி ஆகும். தாயார் சன்னதிக்கு பின்பக்கத்துல சக்கரத்தாழ்வாருக்கு தனியா ஒரு சன்னதி இருக்கு. சக்கரத்தாழ்வார் சன்னதியிலேயே யோக நரசிம்மரும் காணப்படுறாரு. இந்த சக்கரத்தாழ்வார் சன்னதி பக்கத்திலேயே வடக்கு நோக்கி பார்த்த மாதிரி ஒரு ஆண்டாள் சன்னதி இருக்கு. ஆண்டாளுக்கு இங்க ஆண்டாள் நாச்சியார்னு பேரு. இந்த ஆண்டாள் சன்னதி பக்கத்திலே ஆதிவன் சடகோப சுவாமி, லட்சுமி நரசிம்மர், சந்தான கோபாலகிருஷ்ணன், லட்சுமி ஹயகிரீவர் மற்றும் தன்வந்திரி பெருமாள் இவாள்லாம் கிழக்கு நோக்கிய விக்கிரகங்கள் இருக்கு. ஆண்டாள் சன்னதி பக்கத்திலேயே கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதியில ஸ்ரீ நடன கோபால நாயகி சுவாமிகள் காணப்படுறார். அதற்கு பக்கத்திலேயே தெற்கு நோக்கிய ஒரு சன்னதியில ஆஞ்சநேய சுவாமி இருக்கார். இந்த கோவில்ல ஆஞ்சநேயர் சுவாமிக்கு வெத்தலை மாலை போட்டு வழிபடுறது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுறது. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் அரச மரம். அதே மாதிரி புஷ்கரணி வைகை நதியா கருதப்படுறது. இந்த கோவிலும் சௌராஷ்டிர பிராமண சங்கத்தால நிர்வகிக்கப்படுறது. இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அது இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.